தள்ளிட்டு நம்ம லேசு பாசாக வரதட்சணையை டீல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த மாநாட்டில் மிக மிக அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். இதனால வரக்கூடிய கொடுமைகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது. இந்த கொடுமைகளுக்கு போறதுக்கு முன்னால இந்த வரதட்சணை இவ்வளவு கொடுமையான விஷயம், கொரோனாவை விட மிக மோசமான இந்த பேரிடர், உயிர் கொல்லி, ஆட்கொல்லி, இன்னைக்கும் தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழ் தான் என்னோட மூச்சு, தமிழ் தான் என்னுடைய உயிர், தமிழ் கலாச்சாரத்திற்காக நான் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு பல பேர் மேடையில பேசுற கோஷ்டிகள் இருக்கு. உண்மையிலேயே மொழி மீது பற்று கொண்டு பேசுபவர்களை நான் குறிப்பிடல. அப்ப மொழி மொழி, பண்பாடு பண்பாடு, கலாச்சாரம் கலாச்சாரம்னு பேசுறவங்க ஒரு காலகட்டத்துல தமிழர் கலாச்சாரத்தின், தமிழர் மரபின் ஒரு பகுதியாக வரதட்சணை என்பது இல்லை அப்படிங்கறத இப்பயே பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு பக்கம் மேடையில பேசிட்டு இன்னொரு பக்கம் உங்க குடும்பத்துல திருமணம் நடந்தால் வரதட்சணை வாங்குகிற இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் மேடையில அதை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு துணிச்சல் இல்லாமல் போகிறது. இந்த பரிசம் முடிந்து ஒரு காலகட்டத்துல பெண்ணுக்கு சொத்துல பங்கு இல்லைங்கிறதுனால போகிற இடத்தில் அவளுக்கு பாதுகாப்பு தேவை என்பதற்காக ஸ்ரீதனம் என்பது உருவானது. அதுல பெண்ணுக்கு கொடுக்கப்படுகிற சொத்து, பணம், நகை எதுவாக இருந்தாலும் பெண்ணுக்கு தான் அதுல முழுக்க முழுக்க கட்டுப்பாடு. ஒரு சமூக பிரச்சனை, இது ஆண் பெண்ணுக்கு இடையிலான பிரச்சனையாக மட்டும் பார்த்துவிடக் கூடாது. இதற்கு பல கோணங்கள் உள்ளன. அரசியல் பரிமாணம் இருக்கிறது, பொருளாதாரம் இதற்கு பின்னால் இருக்கிறது, பண்பாட்டு ரீதியான அம்சங்கள் இதற்கு பின்னால் இருக்கிறது. எனவே அனைத்து கோணங்களிலும் இதை பார்த்து ஒரு சரியான எதிர்ப்புணர்வை, தடுப்புணர்வை வரதட்சணை குறித்து உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த மாநாடு நடப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம். பல்வேறு கட்சிகள் தலைவர்களை போற்றி மாநாடுகளை நடத்தி நாம் பார்த்திருக்கிறோம். சில கட்சிகள் குறிப்பான தலைப்புகளில் மாநில உரிமை, ஜனநாயகம், மதச்சார்பின்மை இப்படியான அரசியல் சார்ந்த பிரச்சனைகளை முன்வைத்து மாநாடுகளை நடத்தியதையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் பெருவாரியான மக்களை பாதிக்கக்கூடிய, குறிப்பாக பெண்களை பாதிக்கக்கூடிய ஒரு சமூக பிரச்சனையை மையப்படுத்தி ஒரு அரசியல் கட்சி இத்தகைய சிறப்பு மாநாடு நடத்துகிறதென்றால் நிச்சயமாக அதனுடைய முழுமையான பெருமை என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தான் சாரும் என்பதை அழுத்தம் திருத்தமாக நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். கூட்டத்தில் போகிற போக்கில் சில அரசியல் கட்சிகள் வரதட்சணை பற்றி குறிப்பிடலாம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் கூட ஜனநாயக மாதர் சங்கத்தை விமர்சனம் செய்வதற்காக திருப்பூர் ரித்தன்யா பற்றி பேசினார் என்பதை உண்மையிலே இதுக்கு காரணம், இந்த குடும்பத்துல கணவன் மோசமானவர், அந்த குடும்பத்துல மனைவி மோசமானவர் என்று மட்டும் பேசி செல்வது பலனளிக்காது. அதனால இதை எடுத்து நடத்துகிற பெருமை மார்க்சிஸ்ட் கட்சிக்கு மட்டும்தான் உண்டு என்று சொல்கிற அதே நேரத்தில்
வரதட்சணையினுடைய வேர்களை பற்றி மிக சரியாக மார்க்சிய பார்வையில் ஆய்வு செய்து முன்வைத்து அதை எதிர்ப்பதற்கு போராடி கொண்டு இருக்கிற ஒரு இயக்கமாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா இந்த நவீன தாராளமய உலகத்துல எல்லாமே தனிநபர்களாக பார்க்கப்படுறாங்க. இவருக்கும் இவருக்கும் பிரச்சனை, இவங்களுக்கும் பிரச்சனை. அப்ப பலரும் எதை மிஸ் பண்றாங்கன்னு சொன்னா, இந்த இவருக்கும் பிரச்சனை, இவங்களுக்கும் பிரச்சனை என்று சொல்வதற்கு பின்னால் அரசியல் இருக்கிறது, பொருளாதாரம் பண்பாடு இருக்கிறது, சமூகம் ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுங்கிற விஷயங்களை கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிட்டு தனிநபருக்கு இடையிலான பிரச்சனையாக இதை பாக்குறாங்க. இப்ப கூட நீங்க வரதட்சணை பிரச்சனைன்னா சாதாரணமாக யார்ட்டையாவது போய் கேளுங்க, அதென்ன கேட்கறது பெண் தானே, பெண்ணே பெண்ணுக்கு எதிரி அப்படிங்கிற ஒரு வாதத்தை நீண்ட காலமாக நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம். பெண்ணே பெண்ணுக்கு எதிரி, மாமியார் நாத்தனார் தான் கேட்கிறாங்க, மாமியார் கொடுமைங்கிறது தான் அதிகமா நடக்குது, இது மாமியார் மருமகள் பிரச்சனை அப்படிங்கிற விஷயங்கள் வருது. இன்னொரு பக்கம் என்ன வருது, ஆண் தான் காரணம், அதனால ஆணை எதிர்க்க வேண்டும், ஆண்களே இல்லாத ஒரு சமூகத்துல இந்த பிரச்சனை வரவே வராது என்று வாதங்களை முன்வைப்பவர்களும் இருக்கிறார்கள். அதனால ஒரு பக்கம் ஆண் எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் பெண் எதிர்ப்பாக வரதட்சணை பிரச்சனை பார்க்கப்படுகிறது. இது ரெண்டுமே தப்பு, இது ரெண்டுமே சரியில்லை அப்படிங்கிறது தான் மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லக்கூடிய விஷயம். கருத்தரங்குல சில தோழர்கள் குறிப்பிட்டு பேசினார்கள். ஏங்கல்ஸ் அவர்கள் எழுதிய குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம்ங்கிற நூலை பற்றி ஒன்றுக்கும் மேற்பட்ட கருத்தாளர்கள் நமக்கு முன்னால பேசினாங்க. அவர் சொன்ன எல்லா விஷயங்களையும் நான் குறிப்பிட விரும்பல. அவர் முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன சொல்றாரு, பெண்ணடிமைத்தனம் எப்படி தோன்றியதுங்கிறத சொல்றாரு. வரதட்சணையை பத்தி பேசிட்டு இருந்துட்டு திடீர்னு ஏன் பெண்ணடிமைத்தனம் பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு யாருக்காவது சந்தேகம் வந்தா, பெண்ணடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் பல பிரச்சனைகள் வருது, அதுல வரதட்சணையும் ஒண்ணு. அதனால வேறு எங்க இருக்குன்னா பெண்ணடிமைத்தனத்தில் இருக்கிறது. அதனால்தான் ஏங்கல்ஸ் அவர்கள் எழுதிய நூலை பற்றி இங்க சொல்ல வேண்டி இருக்கு. அவர் என்ன சொன்னார், வர்க்க சமூகம், உடைமை சமூகம் தோன்றியதும் பெண்ணடிமைத்தனம் தோன்றியதும் ஒத்திசைந்து உருவானது அப்படிங்கிறத அவர் சொல்றார். கோயின்சைட் அப்படிங்கிற வார்த்தையை ஆங்கிலத்துல பயன்படுத்துறாரு. வர்க்க சமூகம் வந்ததுனாலதான் பெண்ணடிமைத்தனம்னு சொல்ல, ஏன்னா உடைமை சமூகம் வர்றதுக்கு முன்னால இருந்தே இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆகவே மிகச்சரியாக மார்க்சிய பார்வையில வர்க்க சமூகம் உருவானதும் பெண்ணடிமைத்தனம் உருவானதும் ஒத்திசைந்து வந்திருக்கிறது. காலப்போக்கில் கடவுள் பெயரை சொல்லி, இலக்கியங்களை சொல்லி, புராணங்களை சொல்லி பெண்ணடிமைத்தனம் என்பது இந்த சமூகத்துல ஆழமாக வேரூன்றி வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அதோட இணைத்து பார்க்க வேண்டும். அதனால இன்றைக்கு வரதட்சணை கூடாது என்று நாம் சொல்லுகிற ஒவ்வொரு முழக்கமும் பெண்ணடிமைத்தனம் கூடாது என்று சொல்லுகிற முழக்கமாக மாற வேண்டும். உடைமை சமூகத்தை அவர் இணைத்து பேசுகிறார். முதலாளித்துவ சமூகம்னா ரொம்ப லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பு, ஒரு நவீனமான நாகரிகமான சமூக அமைப்பு. ஆனா இந்த நவீனமான சமூக அமைப்பு, நாகரிகமான முதலாளித்துவ சமூக அமைப்பு அதற்கு முற்பட்ட காலத்தில் இருந்த அனைத்து அழுக்குகளையும் அகற்றி விட்டதா அப்படின்னு பார்த்தா இல்ல. சாதிய ஒடுக்குமுறை தொடர்கிறது, பாலின ஒடுக்குமுறை தொடர்கிறது. அதனால பெண்ணடிமைத்தனத்திற்கு எதிரான போராட்டம், வரதட்சணைக்கு எதிரான போராட்டம் எதோடு இணைந்தது என்று சொன்னால், வர்க்கபேதமற்ற ஒரு சமூகம், சோஷலிச சமூக அமைப்பு உருவாக வேண்டும் என்கிற போராட்டத்தோடு இணைந்திருக்கிற விஷயம் என்பதுதான் வரதட்சணை குறித்து மார்க்சிய பார்வையோடு நம்ம முன்வைக்க வேண்டியது. அதனால லேசா பூன்னு ஊதினா, 4 மாநாடு போட்டா, 10 தீர்மானம் பாஸ் பண்ணா மறைந்து போகிற, கரைந்து போகிற விஷயமாக இது இல்லை. பல ஆண்டுகளாக வேரூன்றி நிற்கிறது. ஆகவே இதனுடைய முழுமையான அம்சங்களை புரிந்து கொண்டு இதற்கு எதிரான போராட்டத்தை நடத்துவதன் மூலமாகத்தான்
வரதட்சணை கொடுமைகளை நம்ம ஓரளவுக்காவது தவிர்க்க முடியும். அப்ப இதை இணைச்சு பார்த்தா இது மாமியார் மருமகள் பிரச்சனை, நாத்தனார் பண்ணுகிற பிரச்சனை என்பதோடு நாம் நிறுத்திவிட முடியாது. ஒரு பேச்சு கூட கேட்கிறேன். மாமியார் அப்படின்னா ஒரு திருமண உறவுல 2 மாமியார்கள் இருக்காங்க. கணவனுடைய அம்மா மனைவிக்கு மாமியார், மனைவியினுடைய அம்மா கணவனுக்கு மாமியார். ஆனா மாமியார் கொடுமை என்று நாம் பேசும்போது எந்த மாமியாரை பத்தி பேசுறோம்? மனைவியினுடைய மாமியார், அதாவது கணவனுடைய அம்மாவை பற்றித்தான் பேசுகிறோம். அந்த இன்னொரு மாமியாருக்கு பெருசா ரோல் எதுவும் இல்லை. மாமியார் கொடுமைங்கிறதுல மனைவியினுடைய அம்மா பெரிதாக கொடுமை செய்தார்கள்னு பிரச்சனை எல்லாம் வர்றது கிடையாது. அப்ப அதனுடைய மூலாதாரம் எங்க இருந்து வருது? ஆணை மையப்படுத்துகிற சமூக அமைப்புல குடும்பத்திலையும் பாருங்க, ஆண் தான் மையமாக இருக்கிறார். மகனை சார்ந்து தாய், கணவனை சார்ந்து மனைவி என்று இருக்கும் போது மகனை சார்ந்து இருக்கிற நபருக்கும் அதே நபர் கணவன் என்கிற முறையில் அவரை சார்ந்து இருக்கிற மருமகளுக்கும் இயற்கையாக வரக்கூடிய கோபதாபங்கள், வாத பிரதிவாதங்கள். அதனால இந்த ஆணாதிக்கம் குடும்பத்தினுடைய மையமாக ஆண் மேலாதிக்க கட்டமைப்பு இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இந்த சீரியஸான விஷயத்தை எல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம லேசு பாசாக வரதட்சணையை டீல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த மாநாட்டில் மிக மிக அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். இதனால வரக்கூடிய கொடுமைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. இப்ப இந்த கொடுமைகளுக்கு போறதுக்கு முன்னால இந்த வரதட்சணை இவ்வளவு கொடுமையான விஷயம், கொரோனாவை விட மிக மோசமான இந்த பேரிடர், உயிர்கொல்லி, ஆட்கொல்லி, இது சமூகத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இருந்ததா அப்படின்னா இல்ல. கருத்தரங்களை கூட சில கருத்தாளர்கள் அதை சுட்டிக்காட்டி பேசினாங்க. ஒரு காலகட்டத்துல தமிழ் சமூகத்துல தமிழ் மரபு என்பது பரிசம் போடுவதாக இருந்தது. பிரைட் பிரைஸ், மணமகளுக்கு கணவன் வீட்டிலிருந்து போடுவது அப்படிங்கிற முறையில ஒரு சிஸ்டம் இருந்தது. இன்னைக்கும் தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழ் தான் என்னோட மூச்சு, தமிழ் தான் என்னுடைய உயிர், தமிழ் கலாச்சாரத்திற்காக நான் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு பல பேர் மேடையில பேசுற கோஷ்டிகள் இருக்கு. உண்மையிலேயே மொழி மீது பற்று கொண்டு பேசுபவர்களை நான் குறிப்பிடல. அப்ப மொழி மொழி, பண்பாடு பண்பாடு, கலாச்சாரம் கலாச்சாரம்னு பேசுறவங்க ஒரு காலகட்டத்துல தமிழர் கலாச்சாரத்தின், தமிழர் மரபின் ஒரு பகுதியாக வரதட்சணை என்பது இல்லை அப்படிங்கிறத இப்பயே பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க மொழி பற்றி பேசக்கூடிய, மரபு பற்றி பேசக்கூடிய, கலாச்சாரம் பற்றி பேசக்கூடிய மேடைகள்ல ஒரு காலகட்டம் வரை பரிசம் தான் இருந்தது, வரதட்சணை இல்லை என்று ஏன் பேச தயங்குகிறார்கள்? ஏன்னா ஒரு பக்கம் மேடையில பேசிட்டு இன்னொரு பக்கம் அவங்க குடும்பத்துல திருமணம் நடந்தால் வரதட்சணை வாங்குகிற இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் மேடையில அதை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு துணிச்சல் இல்லாமல் போகிறது. சங்க இலக்கியங்கள்லாம் வரதட்சணை பற்றி இருப்பதாக தெரியவில்லை. இந்த பரிசம் முடிந்து ஒரு காலகட்டத்துல பெண்ணுக்கு சொத்துல பங்கு இல்லைங்கிறதுனால போகிற இடத்தில் அவளுக்கு பாதுகாப்பு தேவை என்பதற்காக ஸ்ரீதனம் என்பது உருவானது. அதுல பெண்ணுக்கு கொடுக்கப்படுகிற சொத்து, பணம், நகை எதுவாக இருந்தாலும் பெண்ணுக்கு தான் அதுல முழுக்க முழுக்க கட்டுப்பாடு. இப்ப கூட நம்ம தமிழ் மெகா சீரியல் பாக்குற மாதிரி சைனீஸ் சீரியல், கொரியன் சீரியல் இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த திருமணத்தின் போது இருதரப்பும் கொடுப்பதை நம்ம அந்த குடும்ப வழக்கங்கள்ல பார்க்க முடியும். கூடுதலாக மணமகன் வீட்டில் திருமணத்தை ஒட்டி மணமகளுக்காக கொடுக்கப்படுவது ரொம்ப அதிகமாக காட்டப்படும். இன்னொரு பக்கம் மனைவி தன்னுடைய வீட்டிலிருந்து கொண்டு வருகிற விஷயங்களை பல சீரியல்கள்ல என்ன பார்ப்போம்னா, என்ன கேட்காம எனக்கு பெற்றோர்கள் கொடுத்த வீட்டை நீ என்னத்துக்கு யாருக்கும் கொடுத்த, எனக்கு என்னுடைய அம்மா அப்பா கொடுத்த பணத்தை நீ எப்படி பிசினஸ்க்கு பயன்படுத்தின,
என்று அந்த கதையில் வரக்கூடிய கதாநாயகிகள் ஹீரோக்களை பார்த்து, கணவன்மார்களை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய பல விஷயங்கள் நம்ம அந்த சீன மெகா தொடர்கள்ல, கொரியன் மெகா தொடர்கள்ல நம்ம பார்க்கிறோம். அதனால ஆரம்பத்தில் பெண்ணுக்கு கொடுத்த சொத்தின் மீது முழுக்க முழுக்க பெண்ணுக்குத்தான் கட்டுப்பாடு இருந்தது. காலப்போக்கில் பல காரணங்கள்னால மாறி அந்த சொத்துக்கள் இவ்வளவு வர வேண்டும், இப்படி வர வேண்டும், அப்படி வருவது கணவன் தலைகீழாக மாறிய பிறகுதான் இப்ப வரைக்கும் இந்த நிலைமையை நம்ம பார்க்கணும். இதுக்கான காரணங்கள் முக்கியமாக பல தலைவர்கள் இங்க பேசினது, கருத்தரங்குல பேசினது, இதையெல்லாம் நீங்க தொகுத்து பார்த்தால் ஜாதி என்பது ஒரு முக்கியமான காரணம். அகமண முறை, சாதிக்கு ஒரு ரேட் இருக்குங்க, சாதிக்கு ஒரு ரேட் இருக்கு. அப்ப இந்த சாதிக்குள் தான் திருமணம் செய்து கொள்ளணும்னா அந்த மார்க்கெட் ரேட்டை கொடுக்கலன்னா அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகாது, அல்லது நல்ல சிறப்பான குடும்பத்துல வரன் கிடைக்காது. அப்ப அகமண முறை, சாதிக்குள்ளேயே திருமணம் செய்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய காரணமாக வரதட்சணை பழக்கம் நீடிப்பதற்கு, அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. ஏற்கனவே சொன்னதை போல ஆணாதிக்கம், பெண்ணுக்கு தாழ்மையான சமூக அந்தஸ்து, ஆகவே அவள் வரும்போது இவ்வளவு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து நீடிக்கிறது. மூணாவது என்ன? காலம் மாறி போச்சு, காட்சிகள் மாறி போச்சு, நவீன தாராளமய காலம்னு நம்ம பேசுறோம். நிறைய நுகர்பொருள் கலாச்சாரம் அந்த சூழல் வந்துவிட்ட நிலைமை. அதனால ஆரம்பத்துல நகநட்டோட நின்ன விஷயம் தங்கம் இப்ப வைரமாக மாறி இருக்கிறது. பிளாட்டினம் நகைகள் வேண்டும் என்று கேட்கிற நிலைமைக்கு போயிருக்கிறது. ரியல் எஸ்டேட், எங்களுக்கு வீடு வேண்டும் அல்லது பிளாட் வேண்டும் என்று கேட்கிற அளவுக்கு போயிருக்கிறது. டூ வீலர் வேண்டும் என்று கேட்ட அந்த டிமாண்ட் என்பது இன்றைக்கு எஸ்யூவி வாகனம் வேண்டும், சொகுசு கார் வேண்டும் என்கிற அளவுக்கு மாறி இருக்கிறது. இதை விட என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் அப் கேபிட்டல், மாப்பிள்ளை பிசினஸ் பண்ணுவதற்கான முதலீட்டை மனைவியினுடைய வீட்டை சேர்ந்தவர்கள் கொடுக்கணுங்கிற இடத்துக்கு இன்னைக்கு டவுரி அப்படியே பெருகி பெருகி அதிகரிச்சு இந்த நிலைமைக்கு வந்தது. நீங்க சாதாரணமா யோசிச்சு பாருங்க, எந்த விதத்துல பெண் குறைந்தவராக இருக்கிறார்? படிப்புல இன்னைக்கு குறைஞ்சிட்டாங்களா? வேலை வாய்ப்புல குறைஞ்சிட்டாங்களா? சுபதுக்கம்னு வந்தா அதுல பங்கீடு செய்வதில் குறைஞ்சிட்டாங்களா? பொறுப்புகளை எடுத்துக்கொள்வதில் பெண் குறைந்து விட்டாரா? எதுலையுமே குறையல. அப்புறம் எதுக்கு அவங்க வரதட்சணை கொண்டு வரணும்? எதுக்கு 500 பவுன் நகை வேணும்னு கேக்குறீங்க? இதெல்லாம் அராஜகம் இல்லையா? இதெல்லாம் கேள்விப்பட்டா நமக்கு ஒரு நியாயமான தார்மீகமான கோபம் என்பது கொப்பளித்து வர வேண்டாமா? ரிதன்யா குடும்பத்துல அதான நடந்தது. 500 பவுன் நகை, 2.5 கோடி திருமண செலவு, 70 லட்சம் சொகுசு கார், எதுக்கு கொடுக்கணும்னு கேட்க. என்ன அப்படி? என்ன குறைந்து விட்டால் ரிதன்யா? அல்லது என்ன குறைந்து விட்டால் லோகேஸ்வரி? இங்க என்ன குறைந்து விட்டார் ஜெபீலா கன்னியாகுமரி மாவட்டத்துல? அவ்வளவு பவுன் நகை. அப்ப இதையெல்லாம் வாங்கிய பிறகும் ரிதன்யாவோட கணவன் வீட்டுல பிசினஸ் பண்ண பணம் கொண்டான். உங்க வீட்டுல தான் இருக்க அப்படின்னா கொஞ்சம் எல்லாம் யோசிச்சு பாருங்க. பெண்ணை பெற்றவர் வீட்டுல சொத்து வச்சிருந்தா அது அவங்க சொத்துங்க. நீங்க பொண்ணு எடுத்தீங்கன்னு சொன்னா, பொண்ணை கல்யாணம் பண்ணீங்கன்னு சொன்னா அவங்க வீட்டு சொத்தெல்லாம் உங்க வீட்டு சொத்தா மாறிடுமா? எந்த துணிச்சல்ல நீங்க காசு கேட்குறீங்க? எதுக்கு நீங்க பிசினஸ் பண்ண அவங்க முதலீடு பண்ணும்? கல்யாணத்தோட நிக்கிற சமாச்சாரம் கிடையாது வரதட்சணை. வரதட்சணை தடுப்பு சட்டம் வந்தபோது பெண்கள் இயக்கங்கள் நீண்ட வாத பிரதிவாதம் அரசாங்கத்தோடு நடத்தினோம். திருமணத்தின் போது மட்டும், இன் கன்சிடரேஷன் ஆஃப் மேரேஜ், திருமணத்திற்காக திருமணத்தின் போது மட்டும் கொடுப்பது வரதட்சணைங்கிற வியாக்கியானம் மிக மிக குறுகலானது. அதற்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் செலவழிக்கிற விஷயம். தாலியை பிரிச்சு கட்டுறது, அந்த சடங்குக்கு
கர்ப்பமானால் சடங்கு, குழந்தை பிறந்த பிறகு, குழந்தைக்கு ஆண்டு நிறைவு வந்தால், கணவனுடைய அம்மாவோ அப்பாவோ இறந்து போனால், சம்பந்தி இறந்து போனால், அந்த மருமகனுக்கு மோதிரம் போட வேண்டும்ங்கிற சிஸ்டம் கூட சில சாதியினர் மத்தியில் இருக்கிறது. இதெல்லாம் எவ்வளவு பயங்கரமான விஷயம் யோசிச்சு பாருங்க. இந்த வரதட்சணை பிரச்சனை என்பது இந்திய நாட்டில் ஏராளமான குடும்பங்களை கடனாளி ஆக்கி இருக்கிறது. எண்ணற்ற பெண்களுடைய உயிர்களை பறித்திருக்கிறது. ஏராளமான பெண்களையும் அவர்களது குடும்பங்களையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி டிப்ரெஷன் பேஷண்டாக மாற்றி இருக்கிறது. இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை அரசியல் கட்சிகள் மத்தியில, அரசாங்கத்தின் கண்ணுக்கு முன்னால், சமூகத்தின் கண்ணுக்கு முன்னால் ஒரு எவ்வளவு பெரிய சிக்கலாக வரணும். சாதியால் கொலை செய்யப்படுகிறவர்கள், ஆணாதிக்கத்தால் கொலை செய்யப்படுபவர்கள், அதெல்லாம் கொலையே கிடையாது சமூகத்தின் கண் முன்னால். கொலைகளில் கூட இவ்வளவு பாரபட்சம் எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? ஆகவேதான் மார்க்சிஸ்ட் கட்சி வரதட்சணையை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லும் போது இதனுடைய காரணம், இதனுடைய விளைவுகள் அனைத்தையும் சொல்கிறது. இப்ப இதுக்கு சட்டங்கள் ஏற்கனவே இருக்கிறது போதும், புதிய சட்டங்கள்லாம் வேணாம். இருக்கிற சட்டத்தை அரசு, காவல்துறை, நீதிமன்றம் முறையாக அமல்படுத்தணும்னு நம்ம கேட்கிறோம். பல பேர் சொன்னாங்க, காவல்துறை என்ன செய்கிறது? ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அதை வழக்காக மாற்றாமல் பார்த்துக் கொள்கிறது. பல குடும்பங்கள்ல ஐயோ இந்த சம்பந்தமே வேணாம், விட்டு ஒழிச்சு நம்ம பொண்ணை பாதுகாத்தா போதும், இதுக்கு ஒரு கேஸ போட்டு கோர்ட்டுக்கு அலையணுமா? வேண்டவே வேண்டாம். ஸ்டேஷன்ல நாங்க புகார் கொடுக்கறதே எதுக்கு? அந்த ஆளுக்கு தண்டனை வேணுங்கிறதுக்காக இல்ல. நாங்க போட்ட நகையெல்லாம் திருப்பி வாங்கி கொடுத்துருங்க, நாங்க கொடுத்த பாத்திர மண்டபெல்லாம் திருப்பி வாங்கி கொடுத்துருங்க, திருமண செலவு இவ்வளவு பண்ணி இருக்கோம், அதுல பாதியாவது திருப்பி கொடுக்க சொல்லுங்க. மார்க்சிஸ்ட் கட்சியிடமும் ஜனநாயக மாதர் சங்கத்திடமும் வரக்கூடிய வரதட்சணையால் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய குடும்பங்கள் பலரும் இதைத்தான் சொல்கிறார்கள். கடைசி வரைக்கும் கேஸ் நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்கிற நிலைமையில் கூட அவர்கள் இல்லைங்கிறது தான் யதார்த்தம். காவல்துறைக்கு அதுல கூடுதல் பங்கு இல்லையா? என்ன அரசாங்கம் எப்ப பார்த்தாலும் காவல்துறைக்கு ஒரு ட்ரைனிங் நடத்துது. ட்ரைனிங்ல என்ன சொல்லி கொடுக்குறீங்க? டிப்டாப்பாக நடப்பதற்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கிறீர்களா? இல்ல சட்டங்களை பற்றி மட்டும் வகுப்பெடுக்கிறீர்களா? அல்லது ஆளுங்கட்சிக்காரர்கள் தலையீடு செய்தால் அடங்கி போங்கள் என்று அறிவுரை மட்டும் சொல்கிறீர்களா? முறையாக வழக்கு பதிவு செய்யாத எத்தனை காவலர்கள் மேல நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? எப்படி வரதட்சணை குற்றம் குறையும்? சட்டம் வந்துருச்சுன்னா சட்டத்தை அமல்படுத்துவதில் அவ்வளவு ஓட்டைகள். ஆகவே காவல்துறையை பொறுத்தவரை சட்ட பிரிவுகளை முறையாக போடாமல், போட்டதற்கு சாட்சியம் ஒழுங்காக தேடாமல், வழக்கை விரைவாக கடைசி வரை கொண்டு சென்று நடத்தி முடித்து நியாயம் வாங்குவதற்கான ஏற்பாட்டை செய்யாத காவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிற இடத்துக்கு அரசாங்கம் வர வேண்டும். அரசாங்கத்தை வரவழைப்பதற்கான போராட்டத்தை நம்மை போன்ற இயக்கங்களும் பொதுமக்களும் செய்யணும். ஏன் காவல்துறை இந்த கேஸ் எல்லாம் எடுக்க மாட்டேங்குது? குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை எத்தனை ஸ்டேஷன்ல எடுக்கிறாங்க? 3 வயசு குழந்தை வல்லுறவாயிருக்கும், போய் சொன்னா நாளைக்கு உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காது. 3 வயசு குழந்தைக்கு நாளைக்கு எங்க கல்யாணம் நடக்கும்? நாளைக்கு கல்யாணம் நடக்காது, வேண்டாம், பேரு கெட்டு போயிடும், ஊரோட பேரு கெட்டு போயிடும். ஸ்கூல்ல பிரச்சனை நடக்குதுன்னா பள்ளிக்கூடம் பேரு கெட்டு போயிடும். இப்ப பாதிக்கப்பட்ட குழந்தை, அதனுடைய பெற்றோர்கள், அங்க இருக்கக்கூடிய உறவினர்கள், அவங்க கஷ்டப்படலையா? அதுக்கு பேரு பாதிப்பு இல்லையா? அதுல சட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு துணை நிற்க வேண்டாமா? கட்ட பஞ்சாயத்து செய்வதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல காவல்துறையினுடைய கடமையா அப்படின்னு நாங்க கேட்கிறோம். இப்படி கேட்கும் போது எல்லா போலீஸும் மோசம் என்கிற குற்றச்சாட்டை நாங்கள் எப்போதும் வைப்பது கிடையாது. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில அதிகாரிகள்
மிகச் சிறப்பான முயற்சிகளை, தலையீடுகளை செய்கிறார். மார்க்சிஸ்ட் கட்சி முன்னெடுத்த பல வழக்குகள்ல கூட அப்படிப்பட்ட அதிகாரிகளை நம்ம பார்த்திருக்கோம், அவங்கள பாராட்டுறோம், அந்த கடமைக்கு நாம் தலைவணங்குகிறோம். ஆனா பெரும்பாலானவர்கள் ஏன் இப்படி செய்யறாங்க? காக்கி சட்டை போட்டு இருந்தாலும் அவங்க மனசுல இந்தியன் பீனல் கோட் ஓடுவது கிடையாது. அவங்க மனசுல சோசியல் பீனல் கோடு தான் ஓடுது, சமூகம் போட்டு வைத்திருக்கிற பீனல் கோட். அதனாலதான் பெண்ணின் மீதான வழக்கு அப்படின்னா அதுல தில்லுமுள்ளு நடக்குது. சாதிய ரீதியான வழக்கு அப்படின்னா அதை ஊற்றி மூடுவதற்கான ஏற்பாடு. ஆகவே காவல்துறைக்கான பயிற்சிகளை கொடுக்கும் போது பாலின நிகர்நிலை பயிற்சி, முறையாக நடவடிக்கை எடுக்கலைன்னா உங்க மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம் என்பது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக வரணும். அடுத்து குழந்தைகளுடைய பெரும்பாலான வாழ்க்கை பள்ளிக்கூடத்துல தான் நடக்குது. ஆனா பள்ளிக்கூடத்தில் பெண் குழந்தைகள் எப்படி நடத்தப்படுகிறார்கள்? பெண் குழந்தைகள் மேல, மாணவிகள் மேல மரியாதையோடு நடக்க வேண்டும் என்பது எத்தனை பள்ளிகளில் வகுப்பறையில் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது? அதெல்லாம் ஏன் பாடத்திட்டத்துல இல்ல? பாடத்திட்டத்துல இருந்தாதான் வாத்தியார் ஒழுங்கா நடத்துவார். இல்லை என்றால் சமூக உணர்வு இருக்கிற சில ஆசிரியர்கள் வேணா அவங்களுடைய சொந்த முயற்சியில, முன்முயற்சியில இப்படியான விஷயங்களை பண்ணலாம். ஆனா பெரும்பாலானவர்கள் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் பாடத்திட்டத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள் வர வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். எல்லா விஷயங்களையும் ஜனநாயக ரீதியாக டீல் பண்ணணும் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லுகிறது. ஏங்கல்ஸ விடுங்க, சிபிஎம்மினுடைய கட்சி திட்டம் பெண்களுடைய பிரச்சனைகள் பற்றி பேசுகிறது, குடும்பத்தை பற்றி பேசுகிறது. சிபிஎம்மோட கட்சி திட்டத்துல எழுத்து மூலமாக குடும்ப கட்டமைப்பு ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும் என்பதை எழுதி வைத்திருக்கிறோம். திருமணங்கள்ல தலைவர்கள் பேசுவது மட்டுமல்ல, திட்டத்தில் எழுத்து மூலமாக சொல்லுகிற தைரியம் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள்ட்ட நாங்க சொல்றோம், சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ள முன்வாருங்கள். ஆரம்பத்திலிருந்தே உங்கள் வீட்டில் இருப்பவர்களோடு உரையாடல் நடத்துங்கள். அரசியல் பண்பாட்டு உரையாடல்கள் உங்கள் வீட்டிலிருந்து துவங்கட்டும். திடீர்னு ஒரு நாள் தம்பி, பாப்பா, நீ இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்க அப்படின்னு வீட்டுல பேசினா அந்த குழந்தைகள் ஒத்துக்கொள்ளாமல் போகக்கூடும், அல்லது இணையர் ஒத்துக்கொள்ளாமல் போகக்கூடும். ஆரம்பத்திலிருந்து குடும்ப உறுப்பினர்களோடு இப்படிப்பட்ட உரையாடலை நடத்துங்கள் என்று கட்சி உறுப்பினர்களுக்கு மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லுகிறது. அதை விட என்னென்ன தவறு செய்தால் நடவடிக்கை அப்படின்னு நாங்க எழுதி வச்சிருக்கோம். அதுல ஒண்ணு, குடும்ப வன்முறையில் கட்சி உறுப்பினர் ஈடுபட்டால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை என்பதும் மார்க்சிஸ்ட் கட்சி தன்னுடைய திட்டத்தில் எழுதி வைத்திருக்கிறது. அதனால ஊருக்கு தான் உபதேசம். சந்திரபாபு பாடினா மாதிரி மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு அப்படிங்கிற நிலைமை தான் இன்றைக்கு பல மேடைகள்ல நடக்குது. ஆனால் எங்கள் மேடைகளில் எழுதி வைத்திருப்பதை சொல்லுகிறோம், சொல்லுவதை செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். நாங்கள் பேசுவது ஒட்டுமொத்த பொதுவான அறிவுரை அல்ல. எங்கள் கட்சி உறுப்பினர்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். அவர்களும் இந்த சமூகத்தில் இருந்து வந்தவர்கள் தான். அவங்க ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாங்க செயல்படும். இன்னைக்கு நான் ஓப்பனா கேட்கிறேன், சீமான் அவர் தம்பிகளிடம் பேசுவாரா? என் தம்பி நீ குடும்ப வன்முறையில ஈடுபட்டா என் கட்சியில இருக்கவே முடியாது. சீமானுக்கு பேசுவதற்கு தைரியம் உண்டா? அல்லது தாவேகா தலைவர் விஜய் அவர் தன்னுடைய உடன்பிறப்புகளிடம் சொல்லுவாரா, நீ சாதி மறுப்பு திருமணம் செய்யலைன்னா நான் கோச்சுக்குவேன், நீ எங்க வீட்டுக்கு வரக்கூடாது, வரதட்சணை வாங்கி நீ திருமணம் செய்தால் என்னுடைய கட்சியில் உனக்கு இடமில்லை, உன் மேல நான் நடவடிக்கை எடுப்பேன், இதை பேசுவதற்கு தயாரா? திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேமுதிக, காங்கிரஸ் கட்சி, பல பல கட்சிகள் தங்களுடைய உறுப்பினர்களை
சரி செய்வதற்கான, சமூக சீர்திருத்த பாதையில கொண்டு போவதற்கான குறைந்தபட்ச முயற்சி உண்டா? அப்புறம் பெரியார பத்தி மேடையில 100 தரம் பேசுறதனுடைய பொருள் என்ன? பெரியாருடைய கட் அவுட்ட பின்னால மாட்டி வைத்துக் கொண்டு மேடையில் முழக்கம் செய்வதனுடைய பொருள் என்ன? பெரியார் சொன்ன விஷயங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சி, குறிப்பாக கட்சி உறுப்பினர்கள் செய்ய வேண்டும் என்கிற ஒரு முனைப்பு, அது கூட இல்ல. அப்புறம் என்ன அரசியல் கட்சிகள், அப்புறம் என்ன தலைவர்கள்? இது என்ன தலைமை பண்பு? பேசுறது வேற, நடக்கிறது வேற. இப்ப என்ன ஆயிடுது? இப்ப அமைச்சர் பெருமக்கள், எந்த ஆட்சி நடந்தாலும் சொல்றேன், அமைச்சர் பெருமக்கள் திருமணங்களை, அவங்க குடும்ப திருமணங்களை ஆடம்பரமாக செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க தயாரா? ஏன் கட்சிக்கு சொல்ல முடியாதுன்னா, இவங்க குடும்பங்களே இவங்க முன்னுதாரணமாக இருக்க முடியாது. அவருக்கு இருக்கு செய்யறாரு ஆடம்பர திருமணம் அப்படின்னா, இல்லாதவங்க ஆடம்பர திருமணம் பண்ண முடியாது. இல்லாதவங்க எளிமையா தான் திருமணம் நடத்த முடியும். அதுல என்ன இருக்கு? இருப்பவர்கள் எளிமையான திருமணம் செய்து முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சமூகத்தில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள், தலைவர்களாக கருதப்படுபவர்கள், அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்புகளில் இருப்பவர்கள், அவங்க முன்மாதிரியாக இருக்க வேண்டும். சிபிஎம் அதற்கான முயற்சியை எடுக்கிறது. இந்த முறை மதுரையில கட்சியினுடைய 24வது அகில இந்திய மாநாடு, அதுல கூட கட்சி என்ன சொன்னது? சாதிய ரீதியான கொடுமைகளும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளும் எடுப்பதற்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இருக்கிறது, பெண்கள் அமைப்பு இருக்கு. இருந்தாலும் செங்கொடி இயக்கம் இந்த பிரச்சனைகளில் இன்னும் கூடுதலாக வீதிக்கு வர வேண்டும், போராட்டங்களில் ஈடுபட வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரை வர்க்க போராட்டம்னு நிறைய கட்சி சார்பா பேசுவோம். அந்த வர்க்க போராட்டத்தினுடைய ஒரு பக்கம் சுரண்டலுக்கு எதிரான போராட்டம், அதனுடைய மறுபக்கம் சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம். இரண்டையும் இணைத்து செய்ய வேண்டும் என்பதுதான் சிபிஎம் இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிற விஷயம். இது வேறு எத்தனை அரசியல் கட்சிகள் செய்யறாங்கன்னு பாருங்க. அதனால இப்படிப்பட்ட அரசியல் இயக்கங்களுக்கு பின்னால் திருவள்ளூர் மாவட்ட மக்கள், ரெட் ஹில்ஸ் பகுதி மக்கள், இந்திய மக்கள் வரணுமா வேண்டாமா? ஒருத்தர் களத்துக்கே வரல, நான் தான் அடுத்த ஆட்சி, நான் மந்திரக்கோலை எடுத்து சுற்றினால் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் அப்படின்லாம் பேசுறாங்க. கைதட்டல் வருது, அவருக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு கிடைக்கும் என்றெல்லாம் பேசப்படுகிறது. யாராவது கொஞ்சம் அடிப்படையாக சிந்தனை செய்யக்கூடியவர்கள், சிந்தனா சக்தி இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் எத்தனை பிரச்சனைகளை அவங்க எல்லாம் தலையிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்ப சிபிஎம் சொல்றோம், இதெல்லாம் தான் காரணம், இதெல்லாம் தான் தீர்வு, அப்படி ஏதாவது திட்டம் இருக்கிறதா? எத்தனை இடங்கள்ல காவல்துறையோடு மோதி இருக்கிறார்கள் இவங்கெல்லாம்? எத்தனை இடத்துல சாதிய சக்திகளோடு மோதல் செய்திருக்கிறார்கள்? எத்தனை இடங்கள்ல பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக களமிறங்கி இருக்கிறார்கள்? இந்த அடிப்படை கேள்விகளை கேட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சி இதையெல்லாம் செய்திருக்கிறது என்று சொன்னால் அந்த கட்சிக்கு பின்னால போனா பரவாயில்ல. சோசியல் மீடியால பேசப்படுகிற விஷயங்கள், வசீகரமான வார்த்தைகளால ஒரு தலைவர் ஆற்றுகிற உரை, நான் வந்தால் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவேன் என்று வாயில் சொல்லுகிற வாக்குறுதி, இதை மட்டும் நம்பி அந்த கட்சிக்கு பின்னால், அந்த தலைமைக்கு பின்னால் போனால் பிரச்சனைகள் எப்படி தீருங்கிற அந்த கேள்வியை இந்த மேடையிலிருந்து நான் முன்வைக்க விரும்புகிறேன். இப்ப இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா பல பரிமாணங்கள்ல நம்ம கண்டிப்பாக முயற்சி எடுக்கணும். சட்ட ரீதியான முயற்சி, பாடத்திட்டத்தில் இதனை கொண்டு வருவதற்கான ஏற்பாடு, ஒழுங்காக நடவடிக்கை எடுக்காத காவல்துறை, நீதித்துறைக்கு தகுந்த தண்டனை, முன்மாதிரியாக அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக செல்வாக்கு பெற்றவர்களும் ஒரு முன்மாதிரியாக இந்த மாதிரியான விஷயங்களில் இருப்பது, இது குறித்து தொடர்ந்து பிரச்சாரம் செய்வது. தமிழக அரசு அது கிட்டவே வரமாட்டேங்குது.
கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சமூக சீர்திருத்த துறை என்பது தமிழகத்துல இருந்தது. அதோட வேலை என்ன? சாதிய பிரச்சனைகள், பெண்ணடிமைத்தன பிரச்சனைகள் குறித்து பிரச்சாரம் செய்வது. குறும்படங்கள் மூலமாக, விளம்பரங்கள் மூலமாக, நாடகங்கள் மூலமாக பிரச்சாரம் செய்வதுங்கிறது அந்த துறையினுடைய நோக்கமா இருக்கு. அதுக்கு பிறகு அது மூடப்பட்டது. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகும் கூட இந்த துறை மீண்டும் துவங்கப்படவில்லை, அது நடத்தப்படவில்லை. தொடர்ந்து நாங்க கட்சியின் சார்பாக கேட்கிறோம், 2-3 விஷயங்களை சொல்றோம். ஒண்ணு, இந்த துறையை ஆரம்பிங்க, பிரச்சாரத்தை செய்யுங்கள். நாங்கள்லாம் பிரச்சாரம் செய்யறோம். ஆனா எங்களுக்கு இருக்கக்கூடிய வலிமைக்கும் அரசு எந்திரத்திற்கு இருக்கக்கூடிய வலிமைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆகவே நீங்க பண்ணுங்க. அடுத்தது, நீங்க ஊடகங்கள் மூலமாக நிறைய சமூக செய்திகள் அடங்கிய விளம்பரங்களை நீங்கள் கொடுக்க முடியும். சமூக ஊடகத்துல போட்டி நடத்தி அப்படிங்கிறதையும் நாங்க வலியுறுத்துறோம். சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்துறோம். இப்படி பல விஷயங்கள். நான் என்ன கேட்கிறேன், தமிழக சட்டப்பேரவையில அரசியல் விவாதம் என்பது நேரடியான கட்சி சார்பான விவாதம் மட்டும்தானா? இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள் இல்லையா? ஏன் ஒரு சிறப்பு அமர்வை தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் முன்வந்து நடத்தி அந்த சிறப்பு அமர்வுல அனைத்து எம்எல்ஏக்களும் இது குறித்து பேசட்டும். வரதட்சணையை எப்படி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது, பெண்கள் மீதான வன்முறையை எப்படி குறைப்பதுன்னு ஒரு விவாதம் நடத்தக்கூடாதா? முதலமைச்சர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்புகளை அழைத்து வைத்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உங்கள் ஆலோசனைகள் என்ன என்று கேட்டு அதை ஒரு செயல் திட்டமாக மாற்ற முடியாதா? அப்ப இதையெல்லாம் செய்யக்கூடிய வலிமை, தகுதி அரசுக்கு உண்டு. அதற்கான மனம் இருக்கிறதா, அதற்கான அரசியல் உறுதி இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. திராவிட இயக்கத்திற்கு, திராவிட சித்தாந்தத்திற்கு இது உண்டு. அப்ப அந்த பெயரில் இன்றைக்கு ஆட்சி நடத்துகிற திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் பிரச்சனைகளை மட்டுமல்ல, திராவிட சித்தாந்தம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற சமூக நீதி பற்றிய விஷயம், பெண் சமத்துவம் குறித்த விஷயம், சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான விஷயம், இவற்றை பற்றியும் கூடுதலாக சமூக தளத்திலே முன்னெடுக்க வர வேண்டும் என்பதையும் நாங்கள் முன்வைக்கிறோம். இந்த அடிப்படையில இந்த வரதட்சணை எதிர்ப்பு மாநாடு திருவள்ளூரிலே நடப்பது இது முதன்முறை அல்ல. கடந்த காலத்துல பெண் சிசுக்கொலை, கருக்கொலைக்கு எதிரான மாநாட்டை சேலத்தில் நடத்தி இருக்கிறோம் கட்சி சார்பாக. கோவையிலே, விருதுநகரிலே, கன்னியாகுமரி மாவட்டத்திலே வரதட்சணை எதிர்ப்பு மாநாட்டை நடத்தி இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த சிறப்பு மாநாடு நடக்கிறது. எல்லா மாநாடுகளும் கூடி கலைவதற்காக என்று சொல்வார்கள். ஆனால் இந்த மாநாடு கூடி கலைவதற்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அமல்படுத்த, சமூகத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர, முதலாளித்துவத்தை எதிர்த்த போராட்டத்தில் பெண்ணடிமைத்தனத்தை எதிர்த்த போராட்டத்தையும் இணைத்து நடத்த வேண்டும் என்கிற அறைகூவலை முன்வைக்கக்கூடிய விதத்தில் தான் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்தி முடிக்கிற தருவாயில் இருக்கிறோம். எனவே திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மீண்டும் ஒரு முறை கட்சியின் சார்பாக நன்றியையும் பாராட்டுக்களையும் சொல்லி, வந்திருந்த தோழர்கள் அனைவரும் அடுத்து தங்கள் வாழ்க்கையில் இதையெல்லாம் அமல்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.